அதேபோல் ரமலானில் நாம் யாரை பற்றியும் எந்த தவறான வார்த்தைகளை பேசுவதும் தவறான முறையில் எண்ணுவதும் கூட நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது புறம் பேசுவதாக அது ஆகிவிடும். ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அங்கே நிற்கின்ற போது ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்டுக்கொண்டு நிற்கிறார். இந்த சூழ்நிலை சரியாக தெரியவில்லை. இப்படி மரணம் நிகழ்வு நடைபெற்று மக்கள் எல்லாம் ஜனாசாவுடைய அடக்கத்தில் இருக்கின்ற போது இவ்வாறு சூழ்நிலை தெரியாமல் நடந்து கொள்கிறார் என்று நினைக்கிறார்கள். அன்று இரவு அவர்கள் தூங்குகின்ற போது கனவில் அவர்களுக்கு ஒரு தட்டிலே மாமிசத்தை, பச்சை மாமிசத்தை வைத்து கொடுத்து இதை உண்ணுங்கள் என்று உரத்த குரலில் சொல்லப்படுகிறது. இதை எப்படி நான் உண்பேன் என்று அவர்கள் அதிர்ச்சி ஆகிவிட்டார்கள். மீண்டும் உண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நான் உண்பேன் என்று கேட்கிறார்கள். இதைத்தானே நீங்கள் காலையிலே உண்டீர்கள் என்றபோது என்னவென்று விளக்கம் கேட்டபோது, இப்படி ஜனாசா அடக்கம் செய்கின்ற போது ஒரு மனிதர், ஒரு யாசகரை நீங்கள் தவறாக எண்ணினீர்களே, என்னத்தானே செய்தேன், நான் ஒன்றும் பேசவில்லை என்றபோது அதுவும் தவறான செயல்தான் என்று கனவில் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. அதிகாலை விடிந்ததும் அவரை தேடினார்கள். பல இடங்களில், பல கோணங்களில் தேடினார்கள். அவர் எப்படி யாசகர் கிடைப்பார்? இன்று இங்கே இருப்பார், நாளை எங்கோ இருப்பார். இறுதியில் சிரமப்பட்டு ஒரு பேரித்தம் மரத்தினுடைய அடியிலே அவர்களை கண்டு கொண்டார்கள். அருகாமையிலே போய் நின்று மன்னிப்பு கோர வேண்டும் என்று நின்றபோது அவர் முந்திக் கொண்டார். இனிமேல் இவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள், உங்களை நாம் மன்னித்தோம், இனிமேல் இவ்வாறான தவறான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வாழக்கூடாது என்று கண்டித்தார் என்பதை பார்க்கிறோம். எனவே அதற்கு பின்னால் தங்களை அவர்கள் மிகுந்த சீர்படுத்த கூர்தீட்டப்பட்ட பண்புகளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறு தான் நாம் நம்முடைய பண்புகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும்.